சட்ட கல்வியை பற்றி தான் பேச போகிறோம். அதான் பிஎல்னு சொல்லுவாங்க, இல்லை எல்எல்பின்னு சொல்லுவாங்க. சட்ட கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க படிக்கிறதுக்கு வயது வரம்பு கிடையாது அப்படின்னு 2015 முதல் ஒரு சட்டம் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, இதை நான் ஆதரிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட தனிப்பட்ட கருத்து பார்த்தீங்கன்னா நான் ஆதரிக்க மாட்டேன். காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படிப்புன்றது ஒரு வயது வரம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்தோன்னா அது ஒரு குறிப்பிட்ட வயது வரம்பு இருக்குது. அந்த வயதுக்குள்ளே தான் அந்த படிப்பை படிக்க முடியும். இப்போ எனக்கு வயசு 35 ஆகுது, நான் போயிட்டு ஒரு 10வது படிக்க முடியுமா? எனக்கு வயசு 40 ஆகுது, நான் போயிட்டு ஒரு பிஏ 1ஆம் ஆண்டு படிக்க முடியுமா? ஏதோ ஒரு பட்ட படிப்பை படிக்க முடியுமான்னு கேட்குறேன். முடியாது. அப்போ காரணம் அப்படின்னு பார்த்தா வயது வரம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகுன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம், டெமோக்ரஸி கண்ட்ரி எல்லாம் உள்ளத்தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக 55 வயசில் மருத்துவம் எம்பிபிஎஸ் படிக்கலாம், அன்லிமிட்டெட் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்காக 55 வயசில் ஒருத்தவன் எம்பிபிஎஸ்ஸை படித்து முடிச்சுட்டு அவன் சர்ஜரி பண்ணுவானா? ஒரு பேஷண்ட்டை சரியாக கையாளுவாரா? முடியாது. அப்போ ஒரு வயது வரம்பு, படிப்புக்கு வயது வரம்பு ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு கலெக்டர் எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க, அது 60 வயசில் எழுதலாமா? ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது, ஒரு வயது வரம்பு இருக்குது. அப்போ அது அன்லிமிட்டடே கிடையாதா? எப்போ வேணாலும் எழுதலாமா? முடியாது. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு சட்ட வரம்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எம்எல்ஏ நிற்கணும், எம்பிஏ நிற்கணும், உள்ளாட்சியில் ஒரு வேட்பாளர் நிற்கணும், அதுக்கு ஒரு வயது வரம்பு இருக்குது. அப்போ சட்டக்கல்வியை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் ஏஜ்னா அது ஏற்றுக்கக்கூடிய விஷயம் அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் 60 வயசில் வக்கீலுக்கு படிப்பாங்க, 70 வயசில் வக்கீலுக்கு படிக்குவாங்க, 80 வயசில் வக்கீலுக்கு படிப்பாங்க. இதெல்லாம் ஏற்புடையதே அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் சட்ட படிப்புக்கு வயது வரம்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா வயது வரம்பு இல்லாமல் இப்போ எல்லா துறையும் அதே மாதிரி கொண்டு வர வேண்டியது தானே. அப்போ ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் படிக்கலாம்னா, அப்போ எந்த வயசுலையும் எம்பிபிஎஸ் படிக்கலாம், அப்போ எந்த வயசுலையும் கலெக்டர் எக்ஸாம் எழுதலாம், எந்த வயசுலையும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம், எந்த வயசுலையும் போலீஸ் எக்ஸாம் எழுதலாம், அப்படின்னு ஒரு வயது வரம்பு கொண்டு வர வேண்டியது தானே. சட்ட படிப்புக்கு வயது வரம்பு ரொம்ப முக்கியம். அந்தந்த வயசில் அந்தந்த படிப்பு தான் படிக்க முடியும். 40 வயசு இருக்கிறவங்க போய் 12வது சேர முடியுமா? 45 வயசு இருக்கிறவங்க போய் பிஏ டிகிரி படிக்க முடியுமா? அப்போ 95 வயசு இருக்கிறவங்க 86 வயசு இருக்கிறவங்க போய் சட்ட படிப்பை படிக்கிறான். எதுக்கு உனக்கு அந்த அல்ப ஆசை? அப்போ ஒரு வயது வரம்புனா அதுக்காக ஜனநாயக ரீதியாக எல்லாத்துக்கும் ஒரு வரம்புரை இருக்குதுன்னா அந்த வரம்புரை கொண்டு வரணும். சட்ட படிப்பை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி வயது வரம்பு கொண்டு வரணும். ஏங்க அப்போ ஒரு படிப்புன்னா அப்போ எல்லாத்துக்கும் படிச்சுட்டு போயிடலாம்ல, எல்லாத்துக்கும் அன்லிமிட்டடாக கொண்டு வந்துடலாம்ல. 12th 40 வயசில் 12th படிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியது தானே. 40 வயசில் பப்ளிக் எக்ஸாம் எழுதலாம், 40 வயசில் கிளாஸ் போகலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டியது தானே. அப்போ சட்டப்படிப்பை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பைலா இருக்குது, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு துறை ரீதியான சட்ட விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறை தான் நம்ம கையாள முடியும். ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிறான்னா 12ஆம் வகுப்பு படிக்கிற வயசு 16 17 அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டிகிரி படிக்கிறான்னா அதன் தொடர்ச்சியாக தான் வரும். அதுவே அவன் 12வது படிப்பை முடிச்சுட்டு மறுபடியும் போயிட்டு ஒரு 10 வருஷம் கேப் விட்டு ஒரு டிகிரி படிக்க முடியாது. இவன் மட்டும் 40 வயசாக இருப்பான், அவன் கூட படிக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு 16 வயசு இருப்பான். அப்போ சட்டப்படிப்பை பொறுத்த வரைக்கும் வயது வரம்பு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு துறையிலையும் இருக்கிற மாதிரி சட்டப்படியே கொண்டு வாங்களா. அப்போ கலெக்டர் எக்ஸாமை யார் வேணாலும் எழுதலான்னு கொண்டு வாங்க, ஒவ்வொரு அரசு எக்ஸாமை யார் வேணாலும் எழுதலான்னு கொண்டு வாங்க, அதுக்கு வயது வரம்பில் கொண்டு வாங்க. கடைசியாக ஒரு 48 வயசில் 58 வயசில் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறான், அவன் பாஸ் பண்ணிடுறான், ஒரு 2 வருஷம் டியூட்டி பார்க்கட்டுமே. அப்போ பொதுவாக சட்டப்படியே நடக்கணும். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சட்டப்படிப்பை பொறுத்த வரைக்கும் வயது வரம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு அணுகுமுறைன்றது ஒரு பள்ளி ஒரு மழலை பருவம், ஒரு பள்ளி பருவம், கல்லூரி பருவம், அதன் பிறகு சர்வே தொழிலை கற்றுக்கக்கூடிய முறை இப்படி தான் இருக்குது. 60 வயசில் படிக்கிறாங்க, 80 வயசில் படிக்கிறாங்க, 90 வயசில் படிக்கிறாங்க. ஏன் உனக்கு எதுக்கு இதெல்லாம்? அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம்ன்றது பொதுவானது, டெமோக்ரஸி கண்ட்ரி, இதெல்லாம் கரெக்டு தான். அப்போ எல்லாத்தையும் கொண்டு வாங்க. எதுக்குமே ஏஜ் லிமிட் கிடையாது, அன்லிமிட்டட் ஏஜ் தான். எந்த எக்ஸாமை எப்போ வேணாலும் எழுதலாம். 58 வயசில் எழுதலாம், 38 வயசில் எழுதலாம், 45 வயசில் எழுதலாம். அதை கொண்டு வந்துடுங்களா. அப்போ ஒரு அமைப்பு இருக்குதுன்னா, ஒரு சட்டம், ஒரு அரசாணை இருக்குதுன்னா அதை கையாளணும். அப்போ எனவே என்னை பொறுத்த வரைக்கும் இது சட்டப்படிப்பை பொறுத்த வரைக்கும் வயது வரம்பு உடனடியாக மத்திய அரசும் மாநில அரசும் வயது வரம்பை கொண்டு வரணுன்றது என்னோட கனிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.